காற்றுளையாய் தித்திக்கும் அமுதமாய் வானதாய் பெற்றெடுத்த வண்ண நிலாவாய் நீதி மேடையில் அமர்ந்திருக்கும் நடுவரவர்களே, கழுகினை போன்று பரிசினை தட்டி செல்ல வந்திருக்கும் போட்டியாளர்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு இங்கு சற்று நேரம் பேசும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டை தடுப்போம் என்பதாகும். ஏடு தூக்கி பள்ளிக்கு செல்லும் இன்றைய மாணவன் தான் நாளைய உலகின் தலைவனாக மாறுவான். காலை துலக்கும் துலப்பான் முதல் மாலை தூங்கும் பாய் வரை நாம் பயன்படுத்துவது பிளாஸ்டிக். நாம் சுலபமாக பயன்படுத்தும் பிளாஸ்டிக் நாளைய தலைமுறையின் சுமையாக மாறலாம். அக்காலத்தில் எங்கோ புற்றுநோய் என கேள்விப்படுவோம். இந்த காலத்தில் உறவினர்களுக்கே புற்றுநோய். இதற்கு மூல காரணம் நெகிழியே. நாம் பயன்படுத்தி விட்டு எரியும் நெகிழிகள் கால்வாய்கள் சென்றடைந்து சாக்கடையாக மாறுகிறது. அதனை உண்ணும் கால்நடைகள், பசுக்கள், வனவிலங்குகள் உணவு குழாய்கள் சென்று அழைத்து மரணம் ஏற்படுகிறது. காய்ச்சல் என்றாலே மருத்துவமனைக்கு ஓடுகிறோமே, என்ன பயம், டெங்கு காய்ச்சல் வந்து விடுமோ என்று. அதற்கும் மூல காரணம் நெகிழியே. விவசாயத்துக்கு ஆதாரம் மழை. அந்த மழை நீர் நிலத்தடி நீராக மாறவில்லை. அதற்கும் காரணம் நெகிழி. நம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. அத்தமிழ் குடி செய்த எச்செயலும் அர்த்தமற்று போகாது. வாழை இலையில் உண்பது, துணி பைகளில் துறப்பான் கொடுப்பது, சில்வர் தட்டுக்களை பயன்படுத்துவது என நுணுக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இன்றைய இளைஞர்கள் இதை பயன்படுத்தினால் நெகிழி மாசுபாட்டை தடுக்கலாம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் கெட்டவர்கள் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று. இல்லவே இல்லை. ஓரத்தில் இருந்து கைதட்டும் நல்லவர்களால் தான் இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.